நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் தலைமையில் போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் நள்ளிரவில் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் செல்போன்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. புதுவை முத்தியால்பேட்டையை சேர்ந்த ரவுடி அன்பு ரஜினி வீட்டில் மர்ம ஆசாமிகள் வெடிகுண்டு வீசிவிட்டு தலைமறைவானதை அடுத்து வழக்கு பதிவு செய்து வந்த போலீசார் எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் அங்கப்பன், ரகுநாயகம், ரங்கநாதன், பாஸ்கரதாஸ், சப் இன்ஸ்பெக்டர்கள், சிறப்பு அதிரடிப்படை போலீசார், 50 IRP போலீசார் உட்பட 100 போலீசார் நள்ளிரவில் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு சென்று விசாரணை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள் மற்றும் அவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் அதிரடி சோதனை நடத்தினர். இதனால் கைதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சோதனையில் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போன்கள், சிம் கார்டுகள் மற்றும் சார்ஜர்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளிலும் அதிரடி சோதனை நடத்தினர். புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர் கட்டணப்படி குறைக்கப்பட்டதால் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் பேருந்து கட்டணம் உயர்ந்தது. ஆனால் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்ட 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 90 காசுகள் என்ற படி தற்பொழுது குறைக்கப்பட்டுள்ளது. படி குறைந்ததால் புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்காமல் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பேருந்தில் வெளியூர் செல்ல வேண்டும் என பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள் வாகனங்கள் இயங்காததால் தவித்து நின்றனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் செல்லாமல் நின்றதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். போராட்டம் செய்த ஊழியர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த பஸ் கட்டணம் உயர்வால அவங்க இப்போ பாண்டிச்சேரியிலும் பஸ் கட்டணம் உயர்ந்தது. அதனால எங்களுக்கு முன்னாடி வழங்கிய ஊக்கத்தொகை, படித்தொகை இந்த நிர்வாகம் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சதுனால நாங்கள் காலிலேருந்து நேற்று நிர்வாகத்திட்ட சொன்னோம் இன்னைக்கு வண்டி எடுக்க மாட்டோம்ட்டு. ஆனால் நிர்வாகம் என்ன பண்ணிச்சு, எந்த பேச்சுவார்த்தையும் எங்களை கூப்பிடல. அதனால இன்னைக்கு காலைல 4 மணிலேருந்து வண்டியை இயக்கல. இது அனைத்து தொழிற்சங்கமும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம போராட்டத்தில் நடத்தி நிற்கிறோம். அனைத்து வண்டி புறநகர் பேருந்துகள் மற்றும் நகர பேருந்துகள் எந்த வண்டியும் இயக்கல. காலில இருந்து இல்ல அது முடிஞ்சுனா எடுத்துருவோம். புதுவை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் கத்தியால் குத்தியும் கல்லால் அடித்தும் வாலிபரை கொலை செய்த மர்ம ஆசாமிகளை ஒதியஞ்சாலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த அல்வர், அற்புதமேரி இவர்களின் 22 வயதுடைய மகன் சத்தியமூர்த்தி என்பவர் குடிப்பழக்கம் உள்ளவர். இவர் குடித்துவிட்டு அடிக்கடி தகராறு செய்வது வழக்கம். இந்நிலையில் அண்ணா சாலையில் உள்ள மதுபான கடை அருகே உள்ள சந்தில் இருள் சூழ்ந்த பகுதியில் இன்று அதிகாலை இவர் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். தகவல் அறிந்த எஸ்பி சிவதாசன், எஸ்பி மோனிகா மற்றும் ஒதியஞ்சாலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது அவர் கத்தியால் குத்தப்பட்டு கல்லால் அடித்து தாக்கப்பட்டு கொலையுண்டு பிணமாக கிடந்தார். இடத்தை பார்வையிட்டு விசாரணை செய்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து நண்பர்களுடன் குடித்துவிட்டு தகராறு செய்து நண்பர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுவை அந்தோனியார் மகாலில் உணவே மருந்து என்ற தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த HR பாஸ்கரின் உரை நிகழ்ச்சியை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையேற்று துவக்கி வைத்தார். புதுவை கடலூர் சாலை அந்தோனியார் மகாலில் உணவே மருந்து என்ற தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த HR பாஸ்கரின் உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏற்கனவே இருமுறை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரின் ஏற்பாட்டில் நடந்த HR பாஸ்கர் உரை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க 3வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையேற்று துவக்கி வைத்தார். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உணவே மருந்து என்ற HR பாஸ்கரின் உரையை கேட்டும் செயல்முறையுடன் பார்த்தும் பயனடைந்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவே மருந்து என்ற முறைப்படி அறுசுவையுடன் கூடிய மதிய உணவு வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான திரு வைத்தியலிங்கம் குறைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்.
புதுவை மாநிலம் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகரில் ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கம் சார்பில் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ரெயின்போ நகர் பகுதியில் கனமழையால் சாலைகள் சேதம் அடைந்துள்ளது. அதனை போர்க்கால அடிப்படையில் அமைத்து தர வேண்டும், கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதனை கேட்டுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நிறைவாக ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்க தலைவர் நன்றி கூறினார். புதுவை ஒசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடைப்பேட் பகுதியில் கருமாதி கொட்டகை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான திரு கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுவை ஒசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடைப்பேட் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி மற்றும் ஆதி திராவிடர் நல நிதியில் இருந்து 6,50,000 மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான திரு கார்த்திகேயன் கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை மற்றும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன், துணை பொறியாளர் ராமநாதன், இளநிலை பொறியாளர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தாமோதரன் உள்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பத்தில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு உதவித்தொகையினை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் முன்னிலையில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த 142 பயனாளிகளுக்கு தலா 30,000 வீதம் 42,60,000 ரூபாயினை உதவித்தொகையாக வழங்கினார். அப்போது துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பிரமுகர்கள், பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டு வீடு கட்டுவதற்கு உதவித்தொகையினை பெற்று பயனடைந்தனர். புதுவை ஓவிய மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுவை தனியார் ஓட்டலில் ஓடும் ரயிலில் நடந்த ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா, சான்றோருக்கு விருது வழங்கும் விழா, ஓவிய மன்றத்தின் 35ஆம் ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ் மாமணி மன்னர் மன்னன், புனித பேட்ரிக் பள்ளி தாளாளர் ரெஜிஸ் ஆகியோர் தலைமையேற்க ஓவியர் மன்ற தலைவர் இபேர் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலதி ராஜவேலு உள்பட 10 சான்றோர்களுக்கு விருதினையும், ஓடும் ரயிலில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினையும் வழங்கினர். தொடர்ந்து தமிழ் சங்க தலைவர் முத்து விழா மலரை வெளியிட்டார். பின்னர் ரயில் நிலைய மேலாளர் மணிராஜன் சான்றிதழ்களை வழங்கினார். நன்றியுரையுடன் நிறைவு பெற்ற விழாவில் ஓவிய மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள், போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஓவிய மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதியில் பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான டோல்கேட் கிராமத்தில் பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு புருஷோத்தமன் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ரேணுகா பரமேஸ்வரி ஆலயம் தேசிய நெடுஞ்சாலை பணியின் போது பாதிக்கப்படுவதால் ஆலயத்தை மாற்று இடத்தில் அமைத்து தர வேண்டும், டோல்கேட் சேர சோழ பாண்டியன் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும், குடிநீர் குழாயை புதிதாக மாற்றி தர வேண்டும், கழிவுநீர் வாய்க்கால் பா போன்ற வடிவில் அமைத்து தர வேண்டும், குடிநீர் வழங்கும் நேரத்தை மாற்றி அமைத்து தர வேண்டும், உயர் மீன் கோபுர விளக்கினை 2 இடங்களில் அமைத்து தர வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்தனர். அப்போது ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை நடன இயக்குநர்கள் சார்பில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற நாயகன் 2011 என்ற விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கலைஞர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை கம்பன் கலையரங்கில் நடன இயக்குநர்கள் சங்கம் சார்பில் நாயகன் 2011 என்ற விழா நடைபெற்றது. மனநலம் குன்றிய மக்களுக்காக நடத்தப்பட்ட இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு
திரைப்பட துறையை சார்ந்த ராஜேந்திரன், வினு லாரன்ஸ், நீலிமா, மகேந்திரன், ஜாக்குவார் தங்கம் ஆகியோருக்கு நாயகன் விருது வழங்கி பாராட்டினர். சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்த விழாவில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பாடல், நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கி தங்களது சிறப்பு தன்மையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த புதுவை நடன இயக்குநர்கள் சங்கம் நிகழ்ச்சியை மனநலம் குன்றிய மக்களுக்கு சமர்ப்பித்தது. புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மருத்துவமனை கழிவு பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் தொடர் கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. மருத்துவமனை கழிவு பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்ற செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கில் திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்று பேசி பேச்சாளர் பற்றி அறிமுக உரை நிகழ்த்தினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட டாக்டர் சாரங்கபாணி மருத்துவமனையில் கையாளும் பலவிதமான கழிவு பொருட்களை பிரித்து அவைகளை பல வண்ண கழிவு பைகளில் போட்டு வெளியேற்றுவது மற்றும் ஊசி, மருந்து, கண்ணாடி கழிவு பொருட்களை எப்படி பராமரித்து நுண்கிருமிகளை அகற்றி வெளியேற்றுதல் பற்றி விளக்கி கூறினார். கருத்தரங்கில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலிய மாணவ மாணவிகள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். நிறைவாக செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் ரங்கநாத் தலைமையில் செவிலியர்கள் செய்திருந்தனர். புதுவை தருமாபுரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேய சுவாமி ஆலய சம்பத் சராபி அபிஷேகத்தை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை உழவர்கரை நகராட்சி தருமாபுரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் வருடாபிஷேகம் எனப்படும் சம்பத் சராபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக முன்னதாக ஆலயத்தில் விநாயகர் வழிபாடு, அனுக்ஞை, புண்ணியாக வாசனம், அக்னி பிரதிஷ்டை, அனுமன் மூலமந்திரம், கணபதி ஹோமம், ராம மந்திர ஹோமம், அனுமன் மூலமந்திர ஹோமம் போன்ற வழிபாடுகள் நடத்தப்பட்டு அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் இருந்து மணக்குள விநாயகர் கோவில் யானை முன்னே வர பின்னே பால்குடம் ஏந்திய பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலம் கோவிலை சென்றடைந்தவுடன் அனுமனுக்கு பால்குட அபிஷேகம் நடந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊர் தலைவர் ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், தொழிலதிபரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான தயாளன் என்கிற குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.